அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம். ஸோ இதில் பயாலஜியில் மொத்தம் நமக்கு 90 கொஷின்ஸ் வரும். அதாவது 360 மார்க்கு. அந்த 360க்கு 360 மார்க் வாங்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும், ஸோ எப்படி படித்தா நம்மளால் 360க்கு 360 மார்க் வாங்க முடியும், அதாவது 90 கொஷினுக்கு 90 கொஷின் சரியாக போட முடியும். ஸோ இதை பற்றி தான் வந்து எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் என்ன புக்கு படிக்க போகிறீங்க, ஸ்டேட் போர்டு புக்கு படிக்க போகிறீங்களா இல்லை என்சிஆர்டி புக்கு படிக்க போகிறீங்களான்ட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இப்போது லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச May 3 அன்னைக்கு 2026 May 3 அன்னைக்கு நடந்து முடிஞ்ச கொஷின் பேப்பருடைய புக் ப்ரூஃப் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். இப்போதைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் 10 கொஷின். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பண்ணாக்க மற்ற கொஷின்ஸுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து பண்ணாக்க வந்துடும். புக் ப்ரூஃப் புக்கில் எந்த இடத்துலேருந்து கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன புக்கு படிக்க போகிறீங்க, ஸ்டேட் போர்டு புக்கு படிக்க போகிறீங்களா இல்லை மெட்ரிக் படிக்க போகிறீங்களா? ஸோ இப்போ ஸ்டேட் போர்டு புக்கு படிக்கிறீங்க, என்சிஆர்டி புக்கு படிக்க போகிறீங்களா? அப்போ ஸ்டேட் போர்டு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ லாஸ்ட்டாக நடந்த May 3 அன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எத்தனை கொஷின் ஸ்டேட் போர்டு புக்கிலேருந்து வந்திருக்கு அதை வந்து பண்ணாக்க தரோவாக செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஒன். ஸோ இப்போ அதில் வந்து பண்ணாக்க இப்போ பயாலஜியில் 90 கொஷின் இருக்குது. இப்போ 90ல் வந்து பண்ணாக்க இப்போ ஒரு 85 கொஷின்ஸ் உங்களுக்கு ஸ்டேட் போர்டு புக்கில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் போர்டு புக்கே படிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 80யோ இல்லை 75 தான் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்டேட் போர்டு புக்கை விட்டுட்டு என்சிஆர்டி புக்கு படிக்கிறது பெஸ்ட்டு. இப்போதைக்கு நான் வந்து பண்ணாக்கா ஒரு 10 கொஷின் எடுத்து உங்களுக்கு வந்து புக் ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 கொஷின் வந்து பண்ணாக்கா ஆஸ் இட் இஸ் அந்த என்சிஆர்டி புக்கில் என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. என்னுடைய பெஸ்ட்டு அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நீங்கள் என்சிஆர்டி புக்கு படிக்கிறது பெஸ்ட்டு. அதுதான் வந்து பண்ணாக்கா சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து பண்ணாக்கா என்சிஆர்டி புக்கை நீங்கள் வாங்கிக்கணும். அப்போ என்சிஆர்டி புக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் சிபிஎஸ்சியே படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணாக்கா ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்சிஆர்டி புக்கு வாங்கி வச்சுக்கலாம். என்சிஆர்டி புக்கு வாங்கிக்கோங்க. 11th 12th புக்கு பயாலஜி புக்கு. சரி, இப்போ பயாலஜி புக்கு வாங்கியாச்சு. ஸோ இது மட்டும் போதுமா? எப்படி படிக்கணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ வந்து பண்ணாக்கா 2026 May 3 அன்றைக்கி ஒரு எக்ஸாம் நடந்தது. ஸோ அந்த கொஷின் பேப்பர் ஒன்று. இதே மாதிரி லாஸ்ட்டாக நடந்த ஒரு 4 கொஷின் பேப்பர் நமக்கு வந்து வெப்சைட்லேயே அவைலபிள் இருக்குது. அப்போ மொத்தமாக ஒரு 5 கொஷின் பேப்பர். இந்த 5 கொஷின் பேப்பரை வந்து பண்ணாக்கா டவுன்லோட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கணும். பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு இப்போது பயாலஜியில் வந்து பண்ணாக்கா 90 கொஷின் இருக்குது. இந்த 90 கொஷினில் எந்தெந்த கொஷின் எந்தெந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எழுதுங்க. அப்போ நீங்கள் சூஸ் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு வந்து பண்ணாக்க தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் செல் சைக்கிள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா இந்த லெசனில் ஒரு 4 கொஷின் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செல் சைக்கிள் லெசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த 4 கொஷின் எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க, என்சிஆர்டி புக்கில் எந்த லைன்லேருந்து வந்திருக்கு, ஸோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, டைரெக்டாக கேட்டிருக்காங்களா இல்லை இன்டைரக்டாக கேட்டிருக்காங்களா, அப்போ எந்த இடத்துல கேட்டுட்டாங்க, அப்போ கேட்காத இடம் எது இருக்குது, அப்போ அந்த கேட்காத இடத்துலேருந்து கேட்கலாமா, எப்படி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அப்போது அந்த செல் சைக்கிள் லெசனில் வரக்கூடிய அந்த 4 கொஷின் உங்களால் வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா எவல்யூஷன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அப்போ எவல்யூஷன் லெசனில் ஒரு 3 கொஷின் வருது அப்படின்னாக்கா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸுக்கான கொஷின் பேப்பர். இப்போ நான் ஒரு கொஷின் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அனாட்டமி இருக்குது, பிளான்ட் அனாட்டமி. இந்த பிளான்ட் அனாட்டமியில் புல்லி பாம் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெதர் கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த லீஃபுடைய ரோலிங் அன்ரோலிங்க்கு யூஸ் ஆகும். இந்த புல்லி பாம் செல்ஸ்ன்றது ஒரே ஒரு சின்ன லைனில் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு 2 லைன். இந்த கொஷினை மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர், இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டு ஒரு 5 இயர் கொஷின் பேப்பரில் 3 டைம்ஸ் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த முறையும் வந்து பண்ணாக்கா அந்த புல்லி பாம் செல்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஷின் வந்திருக்கு, நீட் கொஷின். ஸோ அப்போது அந்த மாதிரி வந்து பண்ணாக்கா எந்த டாப்பிக்கை நமக்கு ரிப்பீட்டடாக திரும்ப கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரி, இது மட்டும் போதுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. அடுத்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியது நிறைய எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஓஎம்ஆர் ஷீட் நமக்கு வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஓஎம்ஆர் ஷீட் மாடல் இருக்கும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை கடையில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 50 காப்பி இல்லை ஒரு 100 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க.
ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு கொஷின் பேப்பர் ஒரு புக்கில் ஒரு என்சிஆர்டி இந்த புக்கு ஏதோ ஒரு புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீட்டுக்கு பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் புக் இருக்கும். அந்த புக்கை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். ஏன்னா ஷேட் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராக்டிஸும் சைட் பை சைடு வந்துடும், கரெக்டாக பண்ணுறோமா இல்லையன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள், நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 எம்சிக்யூஸ் இருக்குது, 50 எம்சிக்யூஸை சால்வ் பண்ணிடுறீங்க. சால்வ் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் எங்கே பார்க்கணும்? அவங்க பின்னாடி அந்த எம்சிக்யூஸ் புக்லேயே பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அது பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா புக்கில் தேடணும் ஒவ்வொரு எம்சிக்யூஸ்க்கு. ஏன்னா நமக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. இப்போ தான் நம்ம 2026 உடைய நீட் எக்ஸாமே முடிஞ்சிருக்கு. நமக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. அந்த 1 இயரில் நமக்கு நிறைய விஷயத்த நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் 50 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் தேடினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபெமிலியர் ஆகிடலாம். அந்த கொஷின் எந்த இடத்துல இருக்குது, அப்போ அந்த புக்கில் அதை நோட் பண்ணுங்கள். அப்போ அதை பார்க்கும்போது அதை தேடும்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இன்னும் நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ண முடியும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 90 கொஷின் அப்படின்றத 90க்கு 90 மார்க் கொஷின்ஸு கரெக்டாக போட முடியும். அப்போது பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணாமல் எடுக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் லாஸ்ட்டு 5 இயர்ஸுக்கான கொஷின் பேப்பரை எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு அதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.